அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த நவநாள் திருப்பலியில் நம்மோடு இணைந்து சேர்ந்த மரம் மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுகிறார்கள். குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் எதிர் தீமைகள் விலக வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் எங்கள் துன்பதுயர நேரத்தில் உமது பேருதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேற்றை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 8 முதல், மேலும் அதிகாரம் 3 இறைத்திருவசனங்கள் 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாயிருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேற்றை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேற்றை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேற்றை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேற்றை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார்.
நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக்கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 18வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 5, மேலும் 10 முதல் 14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவருடைய வான தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, விண்ணரசில் மிக பெரியவர் யார்? இது ஒரு கேள்வி. ஏனென்றால் மனிதர்களாகிய நமக்கு விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியை சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஏனெனில் மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே யார், உயர்ந்தவர் யார், மதிப்பிற்குரியவர் யார் என்பதை பற்றி எப்போதும் ஒரு அக்கறை இருக்கிறது. அது எதற்காகவென்றால், நானும் அந்த உயர்ந்த இடத்திற்கு சொல்ல வேண்டும், நானும் அப்படி ஒரு பெரிய ஆளாக மாற வேண்டும், நானும் இந்த சமூகம் மதிக்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு, மதிப்பிற்குரிய நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்குள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு அப்படி எண்ணம் இருக்கிறது, பெரியவர்களாக வேண்டும் என்று. வேலையில் புதிதாய் சேர்ந்தவர்களுக்கு அங்கே உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை பார்த்து அதுபோல் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இவ்வாறாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இன்னாரை போல் வீடு கட்ட, இன்னாரை போல் கார் வாங்க, இன்னாரை போல் நகைகளை சேர்க்க. ஏன் அன்னார்? ஏனெனில் அவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த அல்லது மதிப்பிற்குரிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆனால் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இன்றைக்கு அழகாய் சொல்லித் தருகிறார், விண்ணரசில். அது என்ன விண்ணரசு? கடவுளின் ஆட்சியில், கடவுள் தங்கி இருக்கின்ற, கடவுள் மாட்சிக்குரிய மேன்மையோடு இருக்கின்ற இடத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. அங்கே உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் இல்லை. அங்கே மதிப்பிற்கு உரியவர் என்றும் மதிப்பு இல்லாதவர், கழித்து போடப்பட்டவர், ஒன்றுக்கும் உதவாதவர் என்று யாரும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஏன் இந்த மதிப்பிற்குரியவர் அல்லது உயர்ந்தவர் அல்லது பெரியவர் என்று சொல்லுகிறோம் என்றால், பயன்பாட்டு தத்துவத்தை மனதுக்குள் வைத்திருக்கிறோம். அது என்ன பயன்பாட்டு தத்துவம்? இவர் எனக்கு பயன்படுகிறார் என்றால் யூஸ், எனக்கு யூஸாக இருப்பாரா? இவர் நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருப்பாரா? நன்றாக யோசித்து பாருங்கள். என்ன செய்தாலும் ஏதாவது அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கா? அதில் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு செடி வெளியில் இருக்குது, அழகாக இருக்குது, அப்படியே வளருது. உடனே பக்கத்தில் கூட வந்தவர் கேட்குறாரு, ஏங்க இந்த செடி வச்சுருக்கீங்களே, இது என்ன காய் காய்க்கும்? இல்லை வளர்ந்து நல்லா ஒரு மாதிரி நிழல் தருமா? அப்படியும் தெரியலை. பிறகு எதுக்கு இங்கே சும்மா வச்சுருக்கிறீங்க? டெய்லி இதில் எதுக்கு வேலை, மெனக்கட்ட வேலை? அந்த செடி ஒரு உயிர் இல்லையா? கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் இல்லையா? அது உனக்கு பயன்படவில்லை என்பதற்காக அது குப்பை என்று ஆகுமா? நாங்கள் அந்த
மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாபநாசம் பக்கத்திலே அப்படியே மேலே ஏறுகிற பொழுது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சாக்கடை தண்ணி போல் அந்த அருவியிலிருந்து வருகிற கழிவு தண்ணீர் போகிறது. சின்னதாக கொச்சன்னு நிறைய ஒரு மாதிரி புதர் மாதிரி கிடந்தது. அப்போ ஒருவர் சொன்னார், இதெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாமா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குப்பை அப்படின்னு. நான் உடனே அந்த இடத்திற்குள் போய் கேமராவை எடுத்து அப்படியே மெதுவாக உள்ள ஜூம் பண்ணி பார்க்குறேன். பிரியமானவர்களே, ஒரு 500 தேனீக்கள் இருக்கும், சின்ன எறும்புகள் இருக்கும். ஐயோ, அந்த இடத்தை நம்முடைய யூடியூப்பில் கூட அது கிடக்கிறது. ஒரு சாதாரண புதர் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், ஒரு குப்பை என்று நினைக்காதீர்கள். அந்த இடத்திலே 1000 உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அது வீடு. ஆனால் மனுஷனுக்கு என்ன புத்தி, இதெல்லாம் குப்பை, ஏன் குப்பை, அதில் ஒன்று சின்ன பறித்து சாப்பிடுவதற்கு ஏதாவது பழம் இருக்கணும், இல்லைனா அது ஏதாவது நமக்கு பயன் தரணும், அல்லது ஒன்றுக்கும் இல்லை அழகாவது இருக்கணும். சும்மா கொசன்னு கிடக்கு குப்பை. பிரியமானவர்களே, பயன்பாட்டு தத்துவத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெற்றோரை கூட, சகோதரிகளை கூட, உடன் பிறந்தவர்களை கூட அப்படி பார்த்து பழகிவிட்டார்கள். ஒரு ஆள் சொல்கிறாரு, சாமி சீக்கிரமாக என்னை கடவுள் எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணுங்க சாமி. என்னையா அப்படி சொல்கிறீங்க, பூமிக்கு பாரமாக தானே சாமி இருக்கேன், என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். பிறரையெல்லாம் பார்த்த மனிதன் கடைசியில் தான் கூட பயன்படவில்லை என்றால் பாரமாக இருக்கிறோம். ஆனால் இந்த வாசகத்திலே பாருங்கள், இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாக இருங்கள், எச்சரிக்கிறார். பி கேர்ஃபுல், யாரையும் இழிவாக கருதாதே. என் விண்ணகத் தந்தை பதவியில் இருப்பவனுக்கு மட்டும் போலீஸ் பந்தோபஸ்தும், ஏதோ இருப்பவனுக்கு ஒன்றுமில்லை என்றும், அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்றால் ஒரு நீதியும், அதிகாரம் இல்லாதவர்கள் என்றால் இதோ அப்படியும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதரை தந்திருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் ஒன்றுக்கும் ஆவாத இழிந்தவர்கள், எனவே தான் சொல்லுகிறார், யாரையும் இழிந்தவர்களாய் கருத வேண்டாம், இவர்களின் கவனமாக இருங்கள், இவர்களுடைய வானதூதர் என் விண்ணகத் தந்தையின் திருமுள் எப்போதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாருங்க. வழி தப்பி போன ஒரு ஆடு, வழி தவறாத 99 ஆடு. இந்த வழி தப்பி போன ஒரு ஆடு, வழி தவறாத 99 ஆடு கணக்கெடுத்து பார்த்தா இந்த 99 ஆடு என்பது ஹெவி. அதனால் வருமானம், அதனால் பால், அல்லது அதனால் இந்த ரோமம் இல்லையா, கம்பளி, இப்படி என்று அந்த காலத்திலே அது ஒரு பெரிய காரியம். ஆனால் அந்த ஒரு ஆடு தவறு செய்த, அல்லது தவறி போன, அல்லது அலைந்து திரிந்த அந்த ஒரு ஆட்டின் மீது இந்த ஆயன் என்ன கொள்ளுகிறான், அது இவனுக்கு பயன்பாடல்ல, உறவு, உயிர், உரிமை, அன்பு. நான் வளர்த்த ஒரு ஆடு எங்கேயோ ஓநாய்க்கு அடிபட்டு செத்ததென்றால் நினைத்தவுடன் மனம் கலங்குகிறது, உடனே ஓடுகிறான், தேடுகிறான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அத்தகைய ஒரு நிலையில்தான் விண்ணகத் தந்தை நம் அனைவரையும் வைத்திருக்கிறார், வழிநடத்துகிறார். ஆழமாக தியானிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கருத்தால், நின் சித்தம் போலும் கருத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம். தூய் அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு மீட்பின் சின்னமாய் அமைவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும்.
சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவ்வாறே இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தெய்வ வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தெய்வ வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும்,
வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருவிருந்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் ஆற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரின்பத்தாலும் நலத்தாலும் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.